ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி. ஸோ 2025 இப்போ எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்குதுங்க. அதுக்கான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுடைய டீட்டெயில் சொல்யூஷன். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த கொஸ்டின் மூலமாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கான டைமிங் அலாட் பண்ணுறேன். ஒரு 60 செகண்டுக்குள்ளே அது சால்வ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இன்கேஸ் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த ஃபுல் கொஸ்டினை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். ஈஸியஸ்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, கவனிங்க. ஸோ கொஷின் நான் ரீட் அவுட் பண்ணுறேன். ஸோ 26/9/2022 கேட்ட சம் இது. சரிங்களா? இந்த கொஷின் பாருங்கள். சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் 3 person is 44 years and the numerical product of their ages is 1950. Also, the difference in the ages of the second and third person when subtracted from difference in the ages of the first and second person is 5 years. Find the present age of second person. So within 40 second, maximum 60 செகண்டுக்குள்ளே இதை சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஸோ என்ன நான் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 3 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏ, சரிங்களா? அவங்களுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். அவங்களுக்கான ஏ வந்து ஏன்னு புட் பண்ணுறோம். சரிங்களா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இந்த 3 பேர் சேர்ந்து தான் 44 ஏஜஸ். 3 ஏஜஸும் கம்பைன் பண்ணோம்னா 44. அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, பெருக்கல், அதாவது ஏபிசி. ஸோ ஏபிசி ஈக்குவல் டு 1950. ஓகேங்களா? செகண்ட் அண்டு தேர்டு அவங்களுடைய டிஃப்ரென்ஸ். அப்போ ஏ மைனஸ் சி இவங்களுடைய டிஃப்ரென்ஸ். சரிங்களா? சப்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் செகண்ட் அண்டு தேர்டு இல்லையா? செகண்ட் அண்டு தேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் அண்டு தேர்டு போட்டுக்குங்க. ஸோ பி மைனஸ் சி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அண்டு செகண்டுடைய டிஃப்ரென்ஸில் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். அப்படி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் 5 இயர்ஸ்னு வந்துடும். அவ்வளோதான். ஆன்சர் வரப்போது பாருங்கள். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படியே ஜஸ்ட்டு. ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஏ ப்ளஸ் சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 2b வந்து ப்ளஸ் 2bயாக மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அதாவது ஏ ப்ளஸ் சியை. அப்போ ஏ ப்ளஸ் சி என்ன இருக்கும்? 5 ப்ளஸ் 2b, அதுக்கப்புறம் ஒரு b இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 44. புரியுதா? அவ்வளோதான். இப்போ b தானே கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ 3b ஈக்குவல் டு 44 மைனஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 39. ஸோ 3b ஈக்குவல் டு 39னா b என்னவாக இருக்க போது? 13. ஸோ ஆப்ஷன் சி 13 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டெப்பில் இதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இல்லாமல் குயிக்காகவே ஆன்சர் கொடுக்கலாம். 60 செகண்டுக்குள்ளே 60 வினாடிக்குள்ளே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. ஓகே, கொஷின் நம்பர் 2 போகலாம்.
உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். ஓகே, சம் கவனிங்க. எப்படி சால்வ் பண்ணுறதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன் மூணார், எ ட்ராவல் கம்பெனி ஹேஸ் 3 4-seater கார்ஸ். மொத்தம் 3 காரு, 4 பேர் உட்கார்ற மாதிரி 3 காரு, அண்டு 2-seater மேக்ஸி கேப்ஸ். அது 8-seater 2 கேப்ஸ். சரிங்களா? மொத்தம் வந்து எத்தனை வண்டிங்க? இதில் பக்கம் ஒரு 3 வண்டி, அங்கே ஒரு 2 வண்டி, மொத்தம் 5 வண்டி இருக்குதுங்க. 5 வண்டியில் எத்தனை பேர் உட்காரலாம்? ஸோ ஒரு வண்டியில் வந்து 4 பேர் உட்காரலாம், இன்னொரு வண்டியில் 8 பேர் உட்காரலாம். த ரேட் ஆஃப் ஈச் பேசஞ்சர் ஃபார் எ ரவுண்ட் ட்ரிப் இன் எ கார் இஸ் 25 rupees. ஃபார் எ ரவுண்ட் ட்ரிப் ஆர் மேக்ஸி கேப் இஸ் 20 rupees. ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆஃப் தி சீட் 100%. எல்லாருமே உட்காந்துட்டாங்க. 100% மீனிங் அந்த கார்லேயும் சரி மேக்ஸி கேப்லேயும் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. வாட்ஸ் த ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் ஆஃப் ஈச் வெஹிக்கிள் ஃபார் 1 ரவுண்ட் ட்ரிப்? ஒரே ஒரு ரவுண்ட் ட்ரிப்புக்கு. ஸோ 25/8/2022 கேட்கப்பட்ட இந்த கேள்வி. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டினை. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள். மொத்தம் எத்தனை வண்டி இருக்குது? இது ஒரு 3 வண்டி, இங்கிட்டு ஒரு 2, மொத்தம் 5 வண்டி இருக்குதுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 rupees பே பண்ணுறாங்க. எதுக்கு? காரில் போகிறவங்களுக்கு ஒருத்தருக்கு. எத்தனை பேர் போகிறாங்க? 3 × 4, புரியுதா? ஸோ 3 × 4, 12 பேர் போகிறாங்க. ஸோ 12 × 25 அவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. ஸோ 12 × 25 எவ்வளவு? 300. கிளியர்? அடுத்தது பாருங்கள், மேக்ஸி கேப். கிளியர்? கேபில் போகிறாங்க. கேபில் எத்தனை பேர்? 2 கேபு, 8 பேர் போகிறாங்க. அப்போது 2 × 8 வந்து 16. எவ்வளோ பே பண்ணுறாங்க? 20 rupees பே பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. ஸோ 16 × 2 எவ்வளவு? 320. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 620 வந்துடும். புரியுதா? ஸோ 620 டிவைடட் பை, சரிங்களா, எத்தனை வண்டி? 5 வண்டிங்க. 5ஆல் வகுத்துடணும். ஸோ 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அங்கே தெரியும் பாருங்கள், ஈஸியாக. இப்போ பார்த்துக்குங்க, இந்த ஆப்ஷன் வராது, இதுவும் வராது. ஏன்னா 5ஆல் பெருக்குனா 5ல் முடியும், இதே 5ஆல் பெருக்குனா 5ல் முடியும். அதனால் 2 ஆன்சர் தான் வரும். இந்த 2 ஆன்சரை நீங்கள் எடுத்து, ஸோ ஒன்று டிவைட் பண்ண தெரிஞ்சால் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிங்கன்னா 124 வரும். இன்கேஸ் டிவிஷன் தெரியல அப்படின்னா 5 24 124ஆல் பெருக்கிறது ஈஸி. சரியா? ஈஸியாக பெருக்கிடலாம். ஸோ பெருக்கிட்டா அதுக்கான ஆன்சர் 620 வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கொஷின் நம்பர் 3 போகலாம். கொஷின் நம்பர் 3. ஸோ உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகும். ட்ரை பண்ணுங்கள், இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சரி, கவனிங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான். எ ஷாப் கீப்பர் ஹேஸ் த ஃபாலோயிங் 3 ஸ்கீம்ஸ். 3 ஸ்கீம், 3 திட்டங்கள் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். செகண்டு வந்து 6 வாங்கினீங்கன்னா 4 ஃப்ரீ.
மூணாவது வந்து 5 வாங்கினீங்கன்னா 6 ஃப்ரீ. இந்த 3 ஸ்கீமில் எது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்? நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாங்க. அதில் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன பண்ணுறது? -30 -35 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 30 × 35 / 100. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். -65 ப்ளஸ்ஸு 30 × 35 எவ்வளோ வரும்? 30 × 35 போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது. ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த 0 கூட கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5ஆவது டேபிள் போய்க்கலாம். ஸோ 2 10 7 5 35. இப்போ 21 / 2. சரிங்களா? 21 / 2 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? ஸோ 1 10 டைம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 10.5. அப்போது எவ்வளோ வருதுங்க? ஸோ 11.5 வருதா 10.5 வருதா? ஸோ 2 10s are 20. ஸோ ரிமைண்டர் 1 இருக்குது. 5 2s are 10. அப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது. மைனஸ் 55.5. புரியுதுங்களா? 55 54 கரெக்டாக பார்த்துக்கோ. 30 × 35 மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஐ திங்க் 10.5. ஸோ மைனஸ் பண்ணி பாருங்கள். சரியாக இருக்குமா? 54.5. ஸோ கரெக்டாக இதை சால்வ் பண்ணிக்கணும். இங்கே எரர் பண்ணிங்கன்னா ஆன்சரும் எரர் வந்துடும். ஸோ 54.5 தான் டிஸ்கவுண்ட்டு கிடச்சிருக்குது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. செகண்ட் போலமா எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். 6 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை? 10. எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 4 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. × 100 போட்டுக்குங்க. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது. 40% வருது. ஸோ 40% என்னங்க? டிஸ்கவுண்ட்டு தான். -40. புரியுதா? ஸோ ரெண்டாவது ஆன்சர் வந்து -40. ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து -54.5. ஓகேவா? ஸோ தேர்டு ஒன் எப்படி அப்படின்னா, இந்த 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 11. ஓகேவா? எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 6 × 100. சரிங்களா? இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் 54.55 டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. மைனஸில் கிடைக்கும். இப்போ எது வந்து வெரி லோவாக இருக்குது அப்படின்னா தேர்டு தான் வெரி லோவாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ only 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ யாருக்காவது சால்வ் பண்ணது புரியல, மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. பாருங்கள், இதுவும் ஒரு டிஸ்கவுண்ட்டு சம் தான். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான். உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாமா? கொஷின் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க, எப்படி சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ டியூரிங் எ சேல், எ டிவி ஷாப் ஓனர் ஆஃபர்ஸ் 4 different types of successive discount for any consumer to choose from. Which of the following options will give the best possible price to the shop owner? பார்த்துங்க, டு ஷாப் ஓனர், ஓனருக்கு தான் பெஸ்ட்டு பாசிபிள் ப்ரைஸ் வரணும், கன்சியூமருக்கு இல்லை. as a percentage marked price of an item. So 11/10/2022 மார்னிங் ஷிஃப்டில் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு கேட்கப்பட்டது. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணுங்க. எல்லாத்துலேயும் ஆட் பண்ணும். சரியா? ஆட் பண்ணி பாருங்கள், எல்லாமே 40 தான் வரும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோமா, அடுத்தது மல்டிப்ளை பண்ணுங்கள். 25 × 15 எவ்வளோங்க? அதான் எப்படி சொல்றீங்களா?
எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், 25 × 15 டிவைடட் பை 100. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்? a + b - ab டிவைடட் பை 100. இதுதான் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுடைய ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ 25 × 15 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 3.75. அடுத்தது 30 × 10 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 3.0. புரியுதா? 35 × 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 1.75. 20 × 20 4. இப்போ பாருங்கள், இதுதான் டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட் எது அதிகமாக இருக்குது? 4ங்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. சரிங்களா? இது யாருக்கு ஆப்ஷன் டி இருக்குது பார்த்தீங்களா? ஆப்ஷன் டி. அவருக்கு வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து என்ன கேட்டுக்காங்க? பெஸ்ட்டு பாசிபிள் ப்ரைஸ். பெஸ்ட்டு பாசிபிள் ப்ரைஸாக அவர் கிடைக்குதாமா. மிக உரிமையாளருக்கு சிறந்த விலை வழங்குறது. பாருங்கள், ஒரு பொருளின் குறிப்பிட்ட விலையின் சதவீதம் கடை உரிமையாளருக்கு சிறந்த விலை. புரியுதா? சிறந்த விலை அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகமான டிஸ்கவுண்ட்டு கொடுத்துடக்கூடாது. அப்போது 4ங்கிறது யாரை குறிக்கும்? கன்சியூமரை தான் குறிக்கும். புரியுதா? ஸோ ஆன்சர் என்ன போயிருங்க? 1.75. கொஞ்சமாக டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்குது. ஷாப் ஓனருக்கு அது பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இது மாதிரி பார்த்துக்கணும். அதிகமான பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்க, அதிகமான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கன்சியூமருக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் வாங்குகிறாங்களோ. ஆனால் இங்கே கொஷின் கேட்டிருக்குது, ஷாப் ஓனருக்கு, ஷாப்புக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா குறைவான பர்சன்டேஜ் கொடுத்தா தான் பெனிஃபிட் அவருக்கு தான் லாபம் அதிகமாக கிடைக்கும். அதுதான் இந்த கொஷினுடைய சிறப்பு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு அருமையான டைம் அண்ட் ஒர்க் சம்ங்க. டைம் அண்ட் ஒர்க் சம். ஸோ ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? பாருங்கள், ஈஸியஸ்ட்டு சொல்லுங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஆர்ஆர்பியில் கேட்டிருக்காங்க, நமக்குலாம் வராது அப்படின்னு நினைக்க முடியாது. அவ்வளோ ஈஸியஸ்ட் சம்மு. பட் இல்லை, டெக்னிக்கலாக நான் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். கவனிங்க. கொஸ்டின் படிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏ அண்ட் பி அண்டர்டேக் டு கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் ₹600. ஸோ ஏபி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க ₹600 சம்பளத்தில். A alone can complete it in 4 days. B alone can complete it in 6 days. With the help of C, they finish the work in 2 days. Find the shares of C in the payment received. So 23/8/2022. ஸோ ஆஃப்டர்நூன் பேட்சில் கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள், ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சின்னா போதும். ஃபஸ்ட்டு A + B + C கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோங்க? 2 days வேலை செஞ்சுருக்காங்க. எப்படி? வித் தி ஹெல்ப் ஆஃப் C தே ஃபினிஷ் த ஒர்க் இன் 2 days. புரியுதா? A அலோன் எவ்வளோங்க? 4 days. B அலோன் எவ்வளவு? 6 days. இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 12 இஸ் தி எல்சிஎம். 2ல் 12 6 times, 4ல் 12 3 times, 6ல் 12 2 times. இப்போது எனக்கு C தான் தேவை. அப்போது ஏவோட எஃபிஷியன்சி எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், பியோட எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சியோட எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறேன்? இது ரெண்டையும் கூட்டி இதால் மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ 6 - 5 1. ஸோ சியோட எஃபிஷியன்சி எனக்கு வந்து 1 கிடைக்கும். ஏன்னு சொல்லுங்கள், இது ரெண்டையும் கூட்டி இதால் மைனஸ் பண்ணால் தான் சி கிடைக்கும். புரியுதா? அப்போது ஏ பி சி உடைய ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சு.
கிடச்சிருச்சு, எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3, பியோட எஃபிஷியன்சி 2, சியோட எஃபிஷியன்சி 1. 3 + 2 + 1 6 ரேஷியோக்கு தான் 600, 1 ரேஷியோக்கு 100. இப்போ கொஷின் கேட்டுறது சி உடைய சம்பளத்தை கேட்டிருக்காங்க. சி ஒரே ஒரு ரேஷியோ தான் இருக்கான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100 இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது இந்த சால்வ் பண்ணது புரியலன்னு கேளுங்க, திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் வந்து டைம் அண்ட் ஒர்க் சம்மு. ஸோ 15/9/2022 ஆஃப்டர்நூன் பேட்சில் ஸ்டார்ட் பண்ணது. அது நடந்த எக்ஸாமினேஷன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ 30 to 60 செகண்டில் சால்வ் பண்ணியிருக்கணும். பாருங்கள், கொஷின் படிக்கலாம். 3 men or 4 women can do a job in 15 days. 3 men work for 9 days and leave. வெளியே போயிட்டாங்க. நம்பர் ஆஃப் உமன் required to complete the remaining work, மறந்துடாத, ரிமைனிங் ஒர்க் இன் 12 days. ஸோ 15/9/2022 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் பாருங்கள். அல்லது ஆர் அப்படின்னு கேட்டால் அது என்ன மீனிங்? ஆர்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி? ஈக்குவல் டுவை குறிக்கும். அப்போது 3 men which is equal to 4 women. புரியுதா? அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இப்போது men divided by women உடைய ரேஷியோ எப்படி இருக்கும்? 4/3. அப்போது m ஈக்குவல் டு 4, w ஈக்குவல் டு 3. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் டோட்டல் ஒர்க்? ஒர்க்கர்ஸ், சரியா? ஒர்க்கர்ஸ் இன்ட்டு டைம், அது எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இந்த இடத்துல வந்து என்னங்க எஃபிஷியன்சி? 4, 3 தான் எஃபிஷியன்சி. ஸோ 4 × 3 × டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 டேஸ், 15 டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பெருக்கிடுங்க. பெருக்குனா எவ்வளோ வரும் தெரியுமா? 180 வரும். பெருக்கி பார்த்துட்டானு 180 அப்படின்னு வரும். கிளியரா? சரி, இப்போ டோட்டல் ஒர்க்கு 180. இப்போது 3 பேர், 3 ஆண்கள் 9 நாள் வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? அதை எடுக்கலாமா? ஸோ 3 men, ஓகேவா? 3 men into 9 days which is equal to 3 into men எவ்வளோங்க? 4 into 9 எவ்வளோங்க? எல்லாத்தையும் பெருக்குங்க. ஸோ 3 into 4 12, 12 into 9 எவ்வளோ வரும்? 108. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். புரியுதா? ஏன் மைனஸ் பண்ணணும்னு தெரியுதா? வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்குங்க? 72 இருக்குது. மீதி 72 தான் இருக்குது. இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கிறது போய் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை கேட்டிருக்காங்க கொஷின்ஸ்? ஸோ நம்பர் ஆஃப் உமன் ரிக்வயர்டு ஒர்க்கிங் இன் 12 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ரிமைண்டர் இருக்கக்கூடிய 72 இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் வந்து 12ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா 6 women required அப்படின்னு வரும். சரிங்களா? 6 women required. ஆனால் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 6ஏ கிடையாது. ஆனால் 6 கொடுத்துருக்கணும். புரியுதா? சரி, ஏன் 6 இல்லாமல் போச்சு அப்படின்னா ஆல்ரெடி எத்தனை உமன் இருக்காங்க? 4 women இருக்காங்க. இப்போ எவ்வளோ தேவைப்படுது? இன்னும் எக்ஸ்ட்ரா 2 women தேவைப்படுது. ஏன்னா ரிமைனிங் ஒர்க்கு செய்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 women தான் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது இந்த கொஷின்ஸில் டவுட் இருந்தால் கேளு, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்ட சம். இது அருமையான சம்முங்க. ஸோ நீங்கள் 30 செகண்டில் இதை அடிக்கணும்.
அது மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை படித்து புரிஞ்சிக்கிங்க. உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ண போகிறேன். குயிக்காக ஆன்சர் வந்துடும். பார்க்கலாங்களா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுக்கலாமா? த காஸ்ட் ஆஃப் வாஷிங் மெஷின் 40% less than the cost of a TV. If the cost of washing machine increases by 18% and that of TV decreases by 10%, then what is the change in the total cost of 5 washing machines and 2 TVs? Options எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். Decreases by 6.5, decreases by 6.4, increases 6.5, increases 6.8. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோ. ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன், நல்லா காமிச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாஷிங் மிஷினுக்கு W யூஸ் பண்ணிடுறேன், டிவிக்கு T யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, 40% லெஸ். வாட் இஸ் 40%? What is percentage? 40 divided by 100. ஸோ 40 divided by 100 அப்படின்னா என்ன மீனிங்கு? 2/5 அப்படின்னு அர்த்தம். லெஸ் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கங்க. ஸோ 3/5. அப்போ லெஸ் அப்படிங்கிறது 3/5. யார் குறைவாக இருக்காங்க? வாஷிங் மிஷின் வந்து குறைவாக இருக்காங்க. அப்போ டிவி 5 அப்படின்னா வாஷிங் மிஷின் 3. புரிஞ்சு போச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இன்க்ரீசஸ் பை 18% ப்ளஸ் 18% இங்கே போட்டுக்கோ. அங்கே டிவி 10% டிக்ரீஸ் அப்படி போட்டுக்கோ. ஓகேவா? இப்போது 5 வாஷிங் மிஷின். ஆமாம். ஸோ 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ. இங்கே 2 டிவிஸ் கொடுத்துருக்காங்க. 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ ரேஷியோ ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு. இந்த 5 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், 3ஐயும் இந்த 18ஐயும் மல்டிப்ளை பண்ணிடு, 54%. அதே மாதிரி 2ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிடு, -10%. டிவைடட் பை மொத்தம் எத்தனைங்க இருக்குது? மொத்தம் பாருங்கள், யார் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த சேஞ்ச் இன் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் வாஷிங் மிஷின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது இந்த இடத்துல பார்த்துங்க, இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கங்க, 5. அதால் டிவைட் பண்ணால் ஷார்ட்கட் யூஸ் பண்ண ஆன்சர். அதாவது எவ்வளோ வந்துருக்கு? இது 20 ஆக்சுவலி, இல்லையா? 2 × 10% 20%. அப்போ 34% டிவைடட் பை 5 போட்டு பாருங்கள், எவ்வளோ வரும்? 6.8%. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அருமையான இது ஷார்ட்கட்டுங்க. இல்லாட்டி நீங்கள் லென்த்தியாக இது சால்வ் பண்ணணும், ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவேன். இது மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிக்க முடியும். இதில் இந்த கொஷின்ஸில் சால்வ் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். டெட் ஈஸியஸ்ட் கொஷின், ரொம்ப ஈஸியஸ்ட் கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். 16/9/2022 கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியஸ்ட் சம். ஒரு சிம்பிள் ட்ரிக்கில் 30 செகண்ட் ஆன்சரில் சால்வ் பண்ணலாங்க. ட்ரை பண்ணுங்கள். 30 வினாடியே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ரொம்ப ஈஸியஸ்ட் சம், 30 செகண்டில் சால்வ் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சிக்கோ. இங்கே பாரு, x/y கேட்டிருக்காங்க. நான் எழுத போகிறேன் பாரு. 35% ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி 40% ஆஃப் ஒய் அப்படின்னா எக்ஸு இவனுக்கு போயிடும்,
ஒய் இவனுக்கு போயிடும். புரியுதா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40, ஒய் ஈக்குவல் டு 35. ஸோ என்ன டேபிள்? 5 டேபிளா? 5 டேபிள் வந்துருமா? ஸோ 8:7. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 5 டேபிள் போய்க்கப்பா. 8 5 40, 7 5 35. யாருக்கா டவுட் இருந்தால் கேள்வி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பெரிய கொஷின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தெரியாமலே போயிடும். ஸோ அதான் சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ண கற்றுக்கணும். தெரியலாம் விட்டு நெக்ஸ்ட் சம் போய் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. ஸோ கொஷின் நம்பர் 9. ஸோ அருமையான ஒரு ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் சம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்க்கலாமா? செம்ம என்ன செய்யணும்னு பார்த்துக்கோ. கொஷின் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். லெட் சென்னை அண்ட் ட்ராண்ட்ரம் டு பி 2 ஸ்டேஷன்ஸ் அப்பார்ட் 690 கிலோமீட்டர். அதாவது டிஸ்டன்ஸ் சென்னைக்கு ட்ராண்ட்ரம் 690 கிலோமீட்டர் தூரம். எ ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சென்னை 8 PM and travel towards Trivandrum at speed of 75 km/h. Another train starts from Trivandrum at 9 PM. So 1 hour லேட்டாக கிளம்பிட்டு இருக்குது. சரியா? Travels towards Chennai at the parallel track at the speed of 60 km/h. At what time will they meet? அப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸில் இவங்க மீட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ நம்ம வச்சுருக்கக்கூடிய புக்கில் சம்ஸில் வந்து எந்த இடத்துல எந்த டிஸ்டன்ஸில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் டைமிங் கேட்டிருக்காங்க. ஸோ டைமிங் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலன்ட் டு டைம் மாதிரியே கொடுத்துருப்பான். ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது சிரமம். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு செகண்ட்ஸை பற்றி கவலையே இல்லை, மினிட்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். மினிட்ஸ்லேயே டிஃப்ரென்ஸு இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக் என்ன இருக்குது? எஸ்டிடி ஃபார்முலா தான். எஸ்டி ஈக்குவல் டு டி. ஸோ டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க அப்படின்னு போய் பார்க்கலாமா? மொத்தம் டிஸ்டன்ஸு 690 கிலோமீட்டர். புரியுதா? மொத்தம் டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க? 690 கிலோமீட்டர். பட் என்ன நடந்திருக்குது? இவன் 8 மணிக்கு சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான், அவன் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 பேரும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 9 மணிக்கு இவனையும் நம்ம மாற்றணும் அப்படின்னா 1 hour ட்ராவல் பண்ணால, அப்போ 75 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஓடி இருப்பான்ல, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோ இந்த இடத்துல. புரியுதா? அப்படி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 615 அப்படின்னு கிடைக்கும். 615 கிலோமீட்டர் தான் 2 பேரும் சமமாக இருக்காங்க. டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ 2 ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனாங்கன்னா 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும், A + B. அப்போது அதோடைய ஸ்பீடு என்னங்க? ஒன்று வந்து 75, இன்னொன்று 60. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணிக்கோ. ஸோ 75 + 60. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணிக்க. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2ஐயும் ஆட் பண்ணி எவ்வளோ வருங்க? 135. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க? 4.56 அப்படின்னு வந்துடும். அப்போது 4 hours 56 minutes கிடையாது, செகண்ட்ஸும் உள்ளே கலந்துருக்குது. ஓகேங்களா? இப்போ 4 ஹவர்ஸ்னால் 9 மணிலேருந்து ஒரு 4 கூட்டிங்க. 10, 11, 12, 1 மணி அப்படிங்கிறது கரெக்டு தான். இப்போ 56 இருக்கு இல்லையா? அந்த 56ஐ 60ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா மினிட்ஸில் மாற்றணும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது? 0, 6 36, மீதி 3, 6 30. ஸோ எல்லாம் 33, 33.6
அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். இந்த சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்தால் கேளுங்க. அதாவது 4 hours 33 minutes அவங்க ரீச் ஆகிடுறாங்க. அந்த செகண்ட்ஸ் பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களை வந்து சும்மா ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக, அதை பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா. ஸோ 4 hours 33 minutes. டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் அருமையான கொஷின். ஒரு ரேஷியோ சம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். கவனிங்க, இந்த ரேஷியோவில் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷின் புரியுதுங்களா? ஈஸியஸ்ட் சம் தான், ஆனால் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் தான் சால்வ் ஆகும். இல்லைனா இட் டேக்ஸ் 5 minutes, 5 நிமிஷம் டைம் எடுக்கும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு சரிங்களா. கொஷின் பாருங்கள். when x is added to each 11, 14, 30 and 38 சரிங்களா, then the numbers so obtained in this order are in proportion 3x is to y proportional to 5 is 8x 5, y is greater than 0. What is the value of y? எக்ஸாம்பிள் கேட்ட சம். இது எப்படி எழுதுவோம்? ரேஷியோவில் ஃபார்ம் பண்ணும். நான் எழுதுகிறேன் பாருங்கள். 11 + x, ஏன்னா முதல் நம்பரில் எக்ஸ் ஆட் பண்ணிட்டோம், டிவைடட் பை 14 + x which is equal to 31 + x divided by 38 + x. அதுதான் அது. when x is added to each 11, 14, 31, 38. ஏன் சார் இப்போ எழுதிட்டீங்க? ஏன்னா இங்கே ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் கேட்டிருக்கான், ப்ரொப்போர்ஷன் தான், புரியுதா? சரி, இதை வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் அந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சால்வ் பண்ணி அங்கே ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் 5 minutes ஆகும், 3 minutes ஆகும் அட்லீஸ்ட். ஆனால் டைமிங் நம்மளுக்கு என்னதுங்க, 30 to 60 செகண்டில் அடிக்கணும். அதனால் ஷார்ட்கட் கொடுக்க போகிறேன். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க, பார்த்துங்க. 11/14 இங்கே இந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அதை போட்டுக்குங்க. அதே மாதிரி 31 / 38. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், வித்தியாசம். ஸோ வித்தியாசம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வருது? 20 வரும். இதனுடைய வித்தியாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 வரும். புரியுதா? ரைட், கண்டுபிடிச்சிட்டிங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எவ்வளோ வருது? 3. புரியுதா? இதனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. இதனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அதனால் இந்த 3 கொண்டு போய் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 4 கொண்டு போய் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நியூ ஃப்ராக்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகுங்க. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44 டிவைடட் பை 14 × 4 எவ்வளோங்க? 56. அதே மாதிரி 3 × 20 60, 3 × 24 அப்படின்னு எடுத்திங்கன்னா 72. இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், எவ்வளோ வந்திருக்குது? இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்குதுங்க? 12ன்னு வந்திருக்கும். இதோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 12 வந்திருக்கும். இப்போ ஈக்குவல் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 60ஐ எடுத்துகிட்டு போய் இந்த 44ஆல் மைனஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வருதுங்க? 16. புரியுதா? 16. எவ்வளோக்கு 16? இங்கே இருக்க 4 பற்றிக்குங்க, இந்த 4. அப்போது 4 ரேஷியோக்கு 60ன்னா ஒரு ரேஷியோக்கு 4. தட்ஸ் வை எக்ஸ் ஈக்குவல் டு 4. புரியுதா? உங்களுக்கு இந்த சால்வ் பண்ணதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 போட்டு அந்த ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ராக்ஷன் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 3 × 4 எவ்வளவு? 3 × 4 12 ஆயிரும். 3 × 4 12. புரியுதா? டிவைடட் பை ஒய் which is equal to y divided by
8 4s are 36 இல்லையா? 8 4s are 36. ஸோ 36 minus 5 31. ஓகேவா? இப்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, புரியுதா? இப்போ 8 32 இல்லையா? 8 4s are 32. 32 minus 7 எவ்வளோங்க? 27. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுங்க? 12 into 27. புரியுதா? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 into 27. இதை மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. எப்படி பண்ணுறோம்? அதாவது ஸ்கொயர் வேல்யூஸ் எடுத்துக்கணும். 4 into 3 9 into 3. புரியுதா? அப்போது இந்த 4ல் 2 into 2 இருக்கா இல்லையா? அந்த 2 எடுத்துக்கிறீங்க. 2 3க்கு ஒரு 3, 9ல் ஒரு 3. அதான் ஒய். ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுங்க? 18. ஸோ ஆப்ஷன் பி 18 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ யாருக்காவது சால்வ் பண்ணது புரியல, மீண்டும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கேட்டுக்கப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் எக்ஸாமில் ரீசெண்டாக போய் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 11. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே கேட்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே சால்வ் பண்ணி அப்படியே ஆன்சர் கொடுத்துடலாம். பெருசாக இதுக்கு வந்து நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை. என்ன கொடுத்துருக்கான்? மோகன் borrows a sum of 2,20,000 at the rate of 8% per annum simple interest. At the end of first year, he repays 27,600 towards return principal amount borrowed. If Mohan clears all pending dues at the end of the second year, including interest payment that occurred during the first year, how much does he pay end of the second year? ஸோ ஃபஸ்ட் இயர் பே பண்ணது வந்து கொடுத்துட்டான், செகண்ட் இயர் பே பண்ணுறது தான் கேட்குறான். ரொம்ப ஈஸின்னு வச்சுங்களேன். பாருங்கள், நான் ஷார்ட்கட் கொடுக்க போகிறேன். இங்கே இடம் இல்லாதனால இந்த 8 இந்த 22ஆல் பெருக்கிடு, அவ்வளோதான்ப்பா. புரியுதா? இப்போது எப்படி சார் இது பெருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன், கவனிச்சிக்கோ. இங்கே இடம் இல்லாதனால கீழே வந்து சொல்கிறேன் பாரு, இங்கே தமிழ் கொஷனில் பேஸ் பண்ணி சொல்கிறேன் பாரு. இப்போ பார்த்துக்கோ, இந்த 220000 2 0வை கேன்சல் பண்ணிடு. ஏன்னா 100ஆல் வகுத்துரும். அதனால் 22000வை போட்டுக்கோ. இது வந்து கிவன் பிரின்சிபல். இப்போ 8%ஆல் 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த 2 0 விட்டுட்டினா ரிமைனிங் இருக்க 2 0 இருக்குல்ல, இந்த 2 0 எடுத்து போட்டுக்கோ. இப்போ 2ஆல் மல்டிப்ளை 8 2s are 16 கேரி 1, 8 2s are 16 + 1 17. அப்போ 17,600 தான் என்னதுங்க? தனி வட்டி. புரியுதா? அப்போ ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணிடணுங்க. ஸோ ஆட் பண்ண அவங்களுக்கு ஈஸியான ஆன்சர் கிடச்சிடும். எவ்வளோங்க? 23,7600 இதான் டோட்டல் அமௌண்ட்டு. இதில் ஃபஸ்ட் இயரில் 27,600 ரூபா அவன் பே பண்ணிட்டான். ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 22,6,800 இல்லையா? 2,26,800. சரியா? பாருங்கள், இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஈஸியஸ்ட் கொஷின் தான் இதுவும். 30 செகண்டில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 3 digit நம்பர் இஸ் சச் தட் த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் யூனிட் டிஜிட் 10th digit அண்ட் 100th digit. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? யூனிட் டிஜிட், 10th digit, சரிங்களா, 100th digit. அதோட ரேஷியோ 1 2 3. ஆனால் நம்பர் இப்படியா இருக்குது? நம்பர் இப்படி இருக்காது. ஃபஸ்ட் எப்படி இருக்குங்க? 100s இருக்கும், 10s இருக்கும், யூனிட் டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ 3 2 1. இந்த 3 ரேஷியோ 2 ரேஷியோ வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 963 தான். பார்த்துக்கோ, 1 3 3, 2 3 6, 3 3 9. ஆப்ஷன் 963 வந்துடும். உடனே சொல்லிடலாம் 30 செகண்டில். ஆனால் திரும்ப சொல்லியிருக்கான், சம் ஆஃப் திஸ் நம்பர் அண்ட் ரிவர்ஸ் நம்பர் ஆஃப் 10 by ரிவர்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் தி டிஜிட்ஸ் 1 3 3 2. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 9
63 இருக்கு இல்லையா, 963. இதை 369 போட்டு ஆட் பண்ணி பாருங்களேன், 1332 வந்துடும். அப்போ டெஃபினெட்லி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான், ஈஸியஸ்ட் சம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 13. இதுவும் அருமையான சம்மு. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கீழே பாருங்கள், ஆப்ஷன்ஸில் பாருங்களேன், வெறும் குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக வந்திருக்குது. சால்வ் பண்ணலாமா? The product of two consecutive positive integer is 552. புரியுதா? Smaller of these two integer represented x. Which of the options below given corresponding the equation finding out the value of x? ரொம்ப ஈஸி பாருங்க, 552. புரியுதா? 552. சரி, எப்படிங்க சார் 552 ரெண்டு நம்பரை பிரிக்கிறது? ஐடியா இருக்கா? நிறைய பேர் இதை வந்து ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன் பாரு, 500க்கு நியரஸ்ட்டு நம்பர் என்னங்க அப்படின்னு பார்த்து, நியரஸ்ட்டு ஸ்கொயர். ஃபஸ்ட்டு பாருங்கள், 20 × 20 எவ்வளவு? 400. ஓகேவா? 25 × 25 எடுத்துக்கிட்டால் எவ்வளோ வரும்? 625. அப்போ இன் பிட்வீனில் தான் 552 இருக்குது. ஓகேவா? ஓகே. ஆனால் இந்த லாஸ்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும் அப்படின்னா, அப்போ 3 × 4 போட்டால் 2 வருமா? 12 வந்துருமா? அப்போ 23 × 24 மல்டிப்ளை பார்த்தீங்க 552 வந்துடும். அப்போ 23 × 24. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். அப்போ ஒரு நம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க, 23 இவன் கொடுத்துருக்கான். ஸ்மால் நம்பர் இருக்கு இல்லையா, அவன் கொடுத்துருக்கான் பாருங்கள். இஃப் தி ஸ்மால் நம்பர் ஆஃப் திஸ் டூ இன்டீஜர் இஸ் ரெப்ரசன்ட் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இது எப்படிங்க சார், இந்த எந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா, எல்லாமே 552 வந்துச்சு. புரியுதா? அடுத்தது என்ன பண்ணணும், 23 மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸு அப்படின்னு போடுங்க. அப்போ ஆன்சர் என்னவா கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸு. புரியுதா? ப்ளஸ் எக்ஸ் தான் இங்கே கிடைக்கும். கரெக்டாக? -552 கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சம்மை எந்த ஆப்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது இந்த சிறிய நம்பரை தான் எக்ஸோட மதிப்பு அப்படிங்கிறான். புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு -23 நீங்கள் போட்டால் சால்வ் ஆகுமா? அப்படி போட்டால் என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு -23 போட்டால் -x² போயிடும். ஸோ -x² அப்படிங்கிறது என்னங்க? என்னது அது? குவாட்ரடிக் ஈக்குவேஷனே கிடையாது. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? +x² தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு மைனஸ் வராது, இதுக்கு தான் மைனஸ் வரும். புரியுதா? ஸோ இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ்ஸு. அப்போது -x வேல்யூ வரும். இப்போ -x வேல்யூ வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன் தான் -x வருது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -552 தான் வரும். அதனால் இந்த கொஷின் எப்படி தான் இருக்கும், 23². புரியுதா? ப்ளஸ் 23 -552 which is equal to 0 வரும். போட்டு பார்த்துக்கோ. 23² மைனஸ் இல்லை மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க பாருங்கள். +23 இல்லை -23 போட்டிங்கன்னா இந்த 0 வரும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் கண்டுபிடிச்ச 2 இன்டிஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்மால் இன்டிஜரை எக்ஸுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 வரணும். அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு கேட்டிருக்கான், அதுதான் வந்து ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த பிடிஎஃப் அப்படியே வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு பை சார்ட் கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. The following pie chart shows the percentage distribution of the expenditure incurred the manufacturing of a power bank. The study of the pie chart அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பை சார்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்துக்கோ. கொடுத்துருக்காங்களா? இப்போ பார்த்துக்கோ. இப்போ கொஷின் போகலாம்.
கொஷினாக கொடுத்துருக்காங்க. இஃப் 100 பவர் பேங்க்ஸ் ஆர் மேனுஃபேக்சர் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 50,000. அப்போது 100க்கு வந்து 50,000 செலவாயிருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 500 தான் செலவாயிருக்கும். 500 ரூபாய் தான் செலவாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். கொஸ்டின் கேட்டுக்குது, வாட் ஷுட் பி தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி பவர் பேங்க்ஸ் தி மேனுஃபேக்சர் கேன் ப்ராஃபிட் ஆஃப் 50%. ஓகேவா? இப்போ மேனுஃபேக்சர் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ மேனுஃபேக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க எவ்வளோ வந்துருங்க? 30% தான் மேனுஃபேக்சர்ஸே கொடுத்துருக்கான். புரியுதா? 30% தான் கொடுத்துருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஒன்றே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 500 ரூபா செலவாயிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? இப்போ கொஷின் 50% ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? 3/2 அப்படிங்கிறதான் 50% ப்ராஃபிட். ஆல்ரெடி நம்ம வந்து பர்சன்டேஜ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 3/2. இப்போது 3/2ல் இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ். புரியுதா? அப்போது என்ன மீனிங்? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த 500 இங்கே இருக்க 30%ஆல் கண்டுபிடிக்கணும். ஸோ 500 ஆல்ரெடி பர்சன்டேஜ். ஆக்சுவலி 30%னால் என்ன மீனிங்கு? 30/100 அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டுக்கங்க. 100/30. ஸோ சால்வ் பண்ணினா எவ்வளோ கிடைக்குங்க? 5,000/3. அதான் கிடச்சிருக்கு. 5,000/3. இது எத்தனை? 2 ரேஷியோவுக்கு தான் 5,000/3. அப்போ 3 ரேஷியோவுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ரேஷியோவுக்கு 5,000/6. புரியுதா? 3ஆல் பெருக்குங்க. ஏன்னா 3ஆல் பெருக்கிங்க. 3 ரேஷியோவுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அடிச்சிங்கன்னா 2,500 இஸ் தி ஆன்சர். இதுதாங்க ஆன்சர். ஆப்ஷன் பி 2,500 இஸ் தி ஆன்சர். இப்போ இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் நான். ரேஷியோ யூஸ் பண்ணி யாருக்காவது டவுட்னா கேட்டுக்கோ. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுடைய லாஸ்ட் சம் இது, ஈஸியஸ்ட் சம். அப்படியே டக்குன்னு ஒரு 30 வினாடியில் இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ 11 to the power of 0 எவ்வளோப்பா? 1 ப்ளஸ் 21 to the power of 0 1 மைனஸ் 7 to the power of 0 1 ப்ளஸ் 3 to the power of 0 1. அப்படியே மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 5 to the power of 0 1. புரியுதா? ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 into 1 which is equal to the 2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர்ஸ். ஸோ இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா கொஷின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக நிறையா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரியலாம். இதே மாதிரி வேறு ஒரு கேட் மேட் ஆன்சர் ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.